ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபேமிலியோட அவுட்டிங் போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணோம். ஒரு 2-3 டேஸ்க்கு. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் தான். ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு. ஸோ எல்லாருமே அது வந்து லைக் பண்ணுவாங்க. நானும் ரொம்ப நாள் போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சது என்னமோ தெரில. இப்போ தான் இப்போ சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி போகிறதுக்கு முன்னக்கூட்டி எல்லாமே திங்ஸ் எல்லாம் இப்போ அப்படியே வச்சுட்டு அப்படியே போக முடியாது இல்லையா? எப்படியும் வரதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த திங்ஸ் எல்லாம் கிச்சன்ல முக்கியமா அந்த கிச்சனோட திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிச்சன்ல நெறைய அந்த பாய்ச்சா எல்லாமே வந்து நிக்கும். அதே மாரி உள்ள என்டர் ஆகும்போதுக்கு நல்லா ஒரு மாரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால வீடெல்லாம் ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணிட்டு, தென் அந்த கிச்சனு டாப்பு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, தென் அந்த வேஸ்ட் எந்த வேஸ்ட்டுமே இல்ல. ஸோ அதையும் எடுத்து நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி, தென் அந்த கவர்லலாம் கட்டிட்டு அப்படியே த்ரோ பண்ணிட்டேன். இந்த வீட்ல வந்து இந்த கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டாய்ஸ் எல்லாம் அப்படியே சிதறி போடுவாங்க. ஸோ அத ஒவ்வொன்னா நம்ம வந்து குனிஞ்சு குனிஞ்சு எடுக்க முடியாது இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே மொத்தமா கூட்டிடுவேன். கூட்டிட்டு ஃபைனலா அந்த குப்பைய அள்ளும்போது, அப்படியே கொஞ்சம் டாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா, பேப்பர் வச்சுட்டு அப்படியே தொடச்சிட்டு, அ வேற கவர்ல போட்டு வச்சுப்பேன். ஸோ பாத்திரத்தலாம் ஆல்ரெடி நான் மிஷின்ல வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரம் இருந்துச்சு. அத மட்டும் அப்படியே கைட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ துபாய்க்கு இப்போ போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரோடு வழி போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே போர் அடிக்கும். அவ்வளோ டைமு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்பவே சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் ட்ரிப்பு தான். உண்மைக்குமே சொல்லப்போனால் எனக்கு எந்த போரும் இல்ல. அது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நார்மலா டெசர்ட் வழி வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா, அதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது அந்த இது வந்து அந்த மாதிரி ட்ரிப்பு கிடையாது. மீன்ஸ் என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு நெறைய இருக்குது, ரசிக்கிறதுக்கு நெறைய இருக்குது. இந்த கிளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒன்ஸ் ஃப்ரிட்ஜுன்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் மறந்து போய் வச்சுருப்போம். வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் வச்சது லீஃப் ஐட்டம் தான். ஸோ லீஃப் வந்து பட்டுன்னு கெட்டு போயிடும் இல்லையா? அதனால நான் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டேன். அப்புறம் புதினா இருந்துச்சு கொஞ்சம், அதையும் த்ரோ பண்ணிட்டேன். ஸோ த்ரோ பண்ணும்போது பார்த்தா, அதில் கொஞ்சம் நல்ல லீஃப் இருந்தது. அதை எடுத்து மாற்றி வச்சுட்டேன். மறுநாள் டீ வச்சுக்கலான்னு. ஸோ நல்ல லீஃப் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் அந்த லீஃப் போட்ட பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் அப்போவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அது நெக்ஸ்ட் என்னென்ன பாத்திரம் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். துபாயில இருந்து இப்போ பார்க்குறதுக்கு வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு இந்த மாதிரி அவுட்டிங்லாம் ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதுவும் இல்லாமல் கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. எவ்வளோ தான் நம்ம லைஃப் ஷெட்யூல் வந்து பிஸியாக இருந்தாலும், ஃபேமிலி கூட இந்த மாதிரி அவுட்டிங் ட்ரிப் போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க.